பாருங்கள், சுரக்காய் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இந்த சுரக்காய் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் அதை செஞ்சு முடிச்சிடலாம். இது எப்படி செய்யுது சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் பாருங்கள், இதில் நான் பாதி கட் பண்ணிவிட்டு இவ்வளோ தான் கட் பண்ணிவிட்டு இப்போ பாயாசம் செய்யப்போகிறேன். சுரக்காய் பாயாசம். இதுக்கு கருப்பு திராட்சை, பாதாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், முந்திரி, பிஸ்தா, ஏலக்காவை பொடி பண்ணி வைக்க போகிறேன். சுரக்காயில் பாதி கட் பண்ணிவிட்டு இது பாருங்கள், உள்ளே இருக்கிற விதெல்லாம் எடுத்து இதை வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் சீவிக்கலாம். ஏன்னா அதில் தண்ணி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா தண்ணியில் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். ஏற்கனவே வீட்டில் பால் இருக்குது. நான் இப்போ பாலை நல்லா காச போகிறேன். ஏற்கனவே வீட்டில் பால் இருக்குங்க. இந்த பாலை இப்போ நல்லா காச போகிறேங்க. இது நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி எப்படி வருது பார்த்தீங்களா? ஏன்னா ஏற்கனவே அது நீர்க்காய் தான். இது பிழிஞ்சு ஒரு தட்டில் வச்சுக்கலாம். எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இவ்வளோ தண்ணி. இது நமக்கு தேவைப்படாது, நம்ம கீழே ஊற்றிடலாம். நல்லா காஞ்சிச்சுங்க. இது பாலை இறக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டாச்சு. ஏன்னா நம்ம எப்படியும் அந்த சுரக்காய் வேறு வதக்கணும் இல்லையா, அது தேவைப்படும். அதான் ஒரு ஸ்பூன் போட்டாச்சு. காஞ்சிச்சு. இப்போ முந்திரியை போட்டு அதெல்லாம் வறுத்துடலாங்க. இப்போ பாதாம், திராட்சை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதை போட்டு நெய்யிலே போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா நல்லா வறுப்பட்டுச்சுங்க. கொஞ்சம் பச்சை வாடையும் போயிடுச்சு. இப்போ நெய் வாசனை தான் வரும். இது நான் இறக்கி வச்சுட்டேன், போட்டிருக்கேன். பால் கொஞ்சம் சுண்ட காயட்டும். மில்க் மேட் இந்த ஊற்றினா கூட இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப திக்கு கொடுக்கும். குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் கலந்து ஊற்றிக்கலாம். சர்க்கரை நல்லா ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையே போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா ஒரு கலரிடலாம். சூப்பரான சுரக்காய் பாயாசம் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.